இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா போயிட்டு இருக்கு. இதுவரையிலையும் உங்களை எல்லாரும் சோகமாய் பார்த்தவர்கள் இன்றிலிருந்து உங்களை சந்தோஷமாய், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு நெடுநாள் சில காரியம் நடக்கல. பாருங்க, சிலர் சில காரியத்தை ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப சோகமாகி எங்க போனாலும் அவங்க முகம் சந்தோஷமாகவே இருக்காது. எப்போ ஒரு சோகம் மூஞ்சி, எப்போ ஒரு சோகமான முகம், சிரிக்க மாட்டாங்க. எங்க போனாலும் அழுவாங்க, எங்க போனாலும் அவங்கள பாக்குறவங்க ஏன் ஏன் அப்படின்னு கேட்கறது மாதிரி இருக்கும். ஆனா அப்படி உங்களுக்கு இருக்க கூடாது. ஏன்னா தேவ மனுஷன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய முகத்தை நான் எப்படி மாத்திட்டேனாமோ சொல்லுங்க, கற்பாறையை போல. ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும்தான் உங்க முகம் சோகமான மூஞ்சியா இருக்கணும், அழுகிற மூஞ்சியா இருக்கணும். ஆனா வெளியே போகும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற சோகத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற வருத்தத்தை யாருமே பார்க்க கூடாது. நீங்க எப்போ எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. கணவனார் இறந்ததிலிருந்து, இந்த நஷ்டம் வந்ததிலிருந்து, ஒருவேளை இந்த கடனுக்குள்ள நீங்க போனதிலிருந்து உங்களை நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், பிரதர் பழையது மாதிரி உங்க முகம் இல்ல, பிரதர் சிஸ்டர் பழையது மாதிரி உங்க முகம் இல்ல சிஸ்டர், நீங்க எப்ப பார்த்தாலும் சோகமாகவே இருக்கிறீங்க பிரதர், சோகமாகவே இருக்கிறீங்க அம்மா. ஏமா உங்க பிள்ளைய குறிச்சு கவலைப்படுறீங்களா? உங்க பிள்ளைய நீங்க கூட ஒருவேளை யாராவது ஒருத்தர் வருத்தப்படலாம். கண்ணாடியில பார்க்கும்போது உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு அப்படியே போயிருக்கலாம், ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், ரொம்ப வருஷம் இருக்கலாம். இப்போ உங்க முகம் முழுக்க ஒரு சோகமான முகமா மாறி இருக்கலாம். ஆனா நான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை பண்ணும் போதே நான் ஜெபிக்கிறேன், உங்க முகத்தை கர்த்தர் கற்பாறையை போல, உங்க முகத்தை கர்த்தர் ஃப்ரெஷ்ஷா, மோசேயினுடைய முகம் தேவனை தரிசித்து இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது, அவனுடைய முகம் பிரகாசித்தது. என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அடைந்த வெட்கத்தின் நிமித்தமாய் உங்க முகம் சோகமாய் மாறி இருக்கிறது உண்மை. ஆனா இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு சுற்றி இருக்கிறது மாறுறது மட்டும் இல்ல, உங்க முக பாவனையே கர்த்தர் மாற்ற போறாரு, உங்க முகத்தினுடைய தோற்றத்தையே கர்த்தர் மாற்ற போறாரு.